ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளான ஒரு ட்ரிக் பத்தி பார்க்க போறோம். இந்த ட்ரிக் சிம்பிள் மட்டும் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு ஃபோல்டர் நம்ம எப்படி டெஸ்க்டாப்ல கிரியேட் பண்றது, கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபோல்டரை எப்படி யாருக்கும் தெரியாம ஹைட் பண்றது, ஓகேவா? ஹைட் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி நம்ம அப்பியர் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸ்டெடி வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா டெஸ்க்டாப்ல ஒரு நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணணும். நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்றதுக்கு இன்னும் ஷார்ட்கட் பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் கண்ட்ரோல் என், ஓகேவா? அப்படியும் பண்ணலாம். இல்ல அப்படின்னா ஜென்ரலாகவே டெஸ்க்டாப்ல மவுஸ்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷனை வச்சு எப்படி கிரியேட் பண்ணிக்கலாம். பட் இந்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா நியூன்ற ஆப்ஷன் வச்சு நான் கிரியேட் பண்றேன். ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூன்ற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா நியூ ஃபோல்டர் கிரியேட் ஆயிரும். இந்த ஃபோல்டர் வந்து டியூரோ அப்படின்னு சொல்லி நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு என்ன நேம்ல வேணுமோ நீ பண்ணிக்கோங்க, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, என்ன நேம்ல பண்றேன்னு. இப்போ ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஆப்ஷன் வந்து ஃபோல்டர் கிரியேட் ஆப்ஷன் வந்து டெஸ்க்டாப்ல மட்டும் அப்பியர் ஆக கிடையாது. நீங்க எந்த ஃபோல்டர்ல எந்த ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன் சிம்பிளா வியூ ஆகிறதுக்காக நான் காட்டுறேன், ஓகேவா? இப்போ நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃபோல்டர் ஹைட் பண்ணணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆப்ஷன் சிம்பிள் தான். ஹைட் பண்ற ஆப்ஷன் இது கிளிக் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா கீழே வந்து ப்ராப்பர்ட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் கீழே ஹிடன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜென்ரல் எல்லாருக்கும் டிசேபிளா இருக்கும். என்ன பண்ண எனேபிள் மட்டும் பண்றேன். அப்ளை. ஓகே, அவ்வளவுதாங்க. அந்த ஃபோல்டர் மறைஞ்சிருச்சு. அந்த ஃபோல்டர் டெஸ்க்டாப்லாம் இருக்குது, ஆனா அந்த ஃபோல்டர் மறைஞ்சிருச்சு, யாருக்கும் தெரியாம, ஓகேவா? இன்னும் ஃபோல்டர் மறைய வச்சுட்டீங்க, எப்படிங்க திரும்ப அப்பியர் பண்றது, நாங்க எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள் ஸ்டெப் தான். இந்த விண்டோஸ் எங்களை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அப்படின்னு டைப் பண்ண போறோம். கண்ட்ரோல் பேனல் வந்துடும். ஓகே, ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆயிரும். இந்த விண்டோ ஜென்ரலாக உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கேட்டகரி இருக்கும். கேட்டகரி இருந்துச்சுன்னா வியூல இருக்குல்ல, வியூ பை ஆப்ஷன்ல கேட்டகரி கிளிக் பண்ணிட்டு ஸ்மால் லார்ஜ் கொடுத்துக்கோங்க. ரெண்டுமே ஸ்மால் லார்ஜ் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு ஆப்ஷன் வியூ ஆகும். இப்போ சூஸ் பண்ற ஆப்ஷன் ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதுல போயிட்டு ஓபன் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஜென்ரல் வியூ சர்ச்னு இருக்கும். நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஆப்ஷன் வந்து வியூ. இதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஆப்ஷன் வந்து டோன்ட் ஷோன்னு இருக்கும். டிஃபால்ட்டாக இல்லை எல்லாருக்கும் டோன்ட் ஷோன் தான் இருக்கும். என்ன பண்றேன் பார்த்தீங்கன்னா ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் கொடுத்து அப்ளை. ஓகே, அவ்வளவுதாங்க. உங்களுக்கு பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டெஸ்க்டாப்ல டியூ அப்படின்ற ஃபோல்டர் அப்பியர் ஆயிடுச்சு. ஒரு அப்பியர்னா லைட்டா ஒரு பிளரா இருக்கும் ஸ்கிரீன், அவ்வளவுதான். மற்றபடி அந்த ஃபோல்டர் உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ இந்த ஃபோல்டர் நீ ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபைல் ஸ்டோர் பண்ணிக்கலாம், என்ன பண்ணிக்கலாம், காப்பி பேஸ்ட் என்ன பண்ணிக்கலாம். பட் என்ன பண்ணீங்கன்னா உங்க ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறுபடியும் ஹிடன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இங்கே கண்ட்ரோல் பண்ண போயிட்டு அந்த ஆப்ஷன் எடுத்து விட்டுருங்க. எடுத்து அப்படின்னா நம்ம போயிடும். வியூல போயிட்டு சிம்பிள் டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். அப்ளை. ஓகே, அந்த ஃபைல்ஸ் வந்து டிசேபிள் ஆயிடும். அவ்வளோதான் ஃபோல்டர். சிம்பிள். இவ்வளோதாங்க ட்ரிக்ஸ். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ரிக்ஸ் நான் உங்களுக்கு என்னுடைய சேனலில் நான் போட்டுட்டு இருப்பேன். ஸோ வீடியோ கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.